ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்களை மான்ஸ்டர் மாதிரி காமிப்பாங்க. அது உண்மையிலேயே மான்ஸ்டர் கிடையாது, சும்மா ஃபிக்ஷனாக தான் காமிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 12. இதே ஏதோ மரத்தோட வேற நான் நினைச்சப்பா, அப்போ உண்மையிலேயே இதை வச்சு தான் சில்வர் தயாரிக்க போறோமா அப்படின்னு க்ரோம் பாக்குறான். சில்வர் ஸ்பியர் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா கீன்றோ உங்ககிட்ட ஒரு கோல்டன் ஸ்பியர் இருந்துச்சுல எங்க? ஆமா அது உடஞ்சிடுச்சுல அப்படின்னு நம்ம கலாய்க்கவா. வாய் ஒர்க் பண்ற லெவலுக்கு உன் கை ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கொஹாக்கோ அவனை அடிச்சு போடுறா. சில்வர் ஸ்பியரை மேக் பண்ணும்போது ஜீன்றோ ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். கீன்றோ கிட்ட கோல்டன் ஸ்பியர் இல்ல நம்ம கலாச்சிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் எங்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நான் என்னோட பர்பஸ்க்கு தான் நான் இதை கிரியேட் பண்ணேன், நீ தான் இதை கொண்டுட்டு எங்களுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி வரப்போற அப்படின்னு சொல்லவும், ஜாலி சில்வர் ஸ்பியர் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்கான். கீன்றோ இது ஒன்னும் விளையாட்டு விஷயம் கிடையாது, இதை இந்த மாதிரி முன்னாடி வச்சு ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு வா. இதோட டிப் வந்து பிளாக் கலர்ல மாறுச்சுன்னா அடுத்த செகண்ட் நீ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் நீ செகண்ட்ஸ்ல செத்துருவ. ஸோ நீ சின்ன மிஸ்டேக் மேக் பண்ணாலும் நம்ம எதிரி நம்மளை கொண்டுருவான். அந்த லெவலுக்கு இந்த சல்ஃபா ட்ரக்கை செய்ய போறது ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு செங்கோ சொல்லுவோம். அவ்வளோ டேஞ்சரஸ் ஆனது, நமக்கு மெடிசன் செய்ய தேவையான க்ரோம் கேட்கறான். சல்ஃபா ட்ரக்ஸ்க்கு மட்டும் இல்ல நிறைய கெமிக்கல்ஸ்க்கு அது தேவைன்னு செங்கோ சொல்றான். பிளாக்கா மாறல சேஃப் தான், பிளாக்கா மாறல சேஃப் தான் அப்படின்னு கீன்ற பொறுமையா பின்னாடி வரவும், நீ எங்களுக்கு முன்னாடி போகணும்டா அப்படின்னு ஜெங்கோ சொல்லவும், ஆனால் நான் செத்துருவேன்னு சொல்லி அவன் கேட்குறான். உனக்கு அவ்வளோ பயமா இருந்தா ஸ்பேரை ஏன்ட்ட கொண்டு அப்படின்னு கொஹாக்கோ சொல்லவும், இல்லை நானே போறேன், இது சேஃப் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கிரீன் கலர்ல தண்ணி இருக்கிறத பாக்குறாங்க. அது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம டெஸ்டினேஷனை வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளோ அழகான தண்ணியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒன்று இங்க வா கீன்றோ அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஜீன்றோ வந்து ஹெலிசினேட் பண்றான். என்னாச்சு செங்கோ, நம்ம தப்பான இடத்துக்கு வந்திருக்கோமான்னு க்ரோம் கேட்கவும், இல்லை நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், போறதுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது, கேஸ் தான் இதை ஃபார்ம் பண்ணும், சல்ஃபர் ஹைட்ராக்சைடு ஹை பிளேசஸ்ல இது செட்டில் ஆகுறதுனால தான் தண்ணி மாதிரி இருக்கு அப்படிதானே க்ரோம் கேட்கவா. ஆமா, பட் அதே நேரத்தில் இது பாய்சனஸ் கேஸையோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஏன்னு ஒன்னும் ஆகலன்னு செங்கோ யோசிக்கான். ஹலிசினேட் பண்ணி ஜீன்றோ அது பக்கத்துல போகுவான். அந்த சில்வர் பிளாக் ஆகுது. ஜீன்றோ ஜாக்கிரதா அப்படின்னு செங்கோ கத்துறான். கொஹாக்கோ அவனை டக்குனு மேல அடிச்சு போட்டா. நம்ம ஹீரோ கத்துனதுல சில க்ரோஸ் பறந்து போய் அந்த இடத்துல மயங்கி விழுந்து அந்த தண்ணியில விழுந்து செத்து போகுது. கரெக்டான டைமிங்ல நீ எப்படி நின்று அப்படின்னு அது கேட்கற மாதிரி தெரியவும், ஐயோ இது ஏன் தப்பு இல்ல அப்படின்னு ஜீன்றோ சொல்லவும், யார்கிட்டடா பேசிட்டு இருக்க, என்ன புலம்புற அப்படின்னு க்ரோம் அவனை அடிக்கிறான். அதோட பாடியை இது சுத்தமா மெல்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு க்ரோம் பாக்குறான். 8th செஞ்சுரியில ஒரு ஆல்கமிஸ்ட் தான் அதை கண்டுபிடிச்சாரு. சல்ஃபியூரிக் ஆசிட் நிறைய கெமிஸ்ட்ரி லேப்ல நான் இருந்த காலத்துல இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை எடுக்காமையே திரும்ப வந்திருந்தாங்க. ரோரியை காப்பாத்தியது அவ்வளவு அவசியம், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கொஹாக்கோ போகவும், எவ்வளவுதான் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்பீடா இருந்தாலும் சரி உன்னால இதுல இருந்து தப்பிக்க முடியாது. என்னோட காலத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு ப்ரொஃபசர் இந்த சல்ஃபரிக் ஆசிட தேடி அவரோட டீமை கூட்டிட்டு போனாரு. கீழே குனிஞ்சு ஷோலேஸ் தான் கெட்டினாரு. பார்த்தா அவர் இறந்துட்டாரு. கண்ணுக்கு தெரியாத பாய்சனஸ் கேஸ் அங்க பரவி இருக்கும். பராகமா அங்க போனா இன்ஸ்டன்ட் டெத் தான். அப்ப நம்ம அதை எடுக்கிறதுக்கு வழியே இல்லையான்னு கொஹாக்கோ கேட்கவும், சயின்ஸால சால்வ் பண்ண முடியாத விஷயமே கிடையாது அப்படின்னு ஜெங்கோ இப்போ ஒரு மாஸ்க் ரெடி பண்றான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ண முடியாது, ஏன்னா எரர்னா இன்ஸ்டன்ட் டெத் தான் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். சரி அடுத்து என்னோட மாஸ்க் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு க்ரோம் சொல்லவும், இல்ல நீ வரப்போறது இல்ல க்ரோம், இந்த மிஷன் ரொம்பவே ஆபத்தானது, இறந்து போக கூட சான்ஸ் இருக்கு. வில்லேஜ்ல இருக்கிற 2 சயின்டிஸ்ட் ஒரே நேரத்துல இறந்து போனா அது பிரச்சனை தான். சோ நீ இங்கே இரு, நான் மட்டும் தான் அங்க போக போறேன். திரும்பவும் சிவிலைசேஷன் பேக்வர்ட்ஸ்ல போகணும்னு நினைக்கிறியா? நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி தந்துட்டு போறேன் அப்படின்னு ஜெங்கோ சொல்லவும், வெயிட் பண்ணு நான் ஏதோ ஒன்னு ரிப்ளேஸ் பண்ற மாதிரி பேசுறேன்னு க்ரோம் கேட்கவும், சாகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல தான், பட் ரோரியா காப்பாத்த நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும். நம்ம 2 பேருமே போய் செத்துட்டோம்னா இந்த உலகத்துல இருக்கிற சயின்ஸ் மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஏதோ ஒரு அப்பா மாதிரி என்ன ஒரு பையன் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணாத, நீ சென்டிமெண்டல் இல்லாம எல்லாத்தையும் லாஜிக்கலா தான் யோசிப்பேன்னு நினைச்சேன், நீ சொல்லி தரதை நான் கத்துக்கிட மாட்டேன், என்னானாலும் சரி நீ உயிரோட திரும்பி வர. சாரி செங்கோ, நாலேஜ் நான் எடுத்துக்கிட மாட்டேன், இந்த மிஷனுக்கு நான் வர லாய்க்கு இல்லாதவன், நீ எனக்கு குறைச்சி எடை போடலாம், ஆனா நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்க குறைஞ்சவ கிடையாது, நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு க்ரோம் சொல்லுவாங்க. பத்தியும் இந்த மாஸ்க் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சவங்க போனாதான் இந்த மிஷன் சக்சஸ் ஆகும், சோ நான் தான் போய் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ லாஜிக்கலா யோசிக்கிற வந்தனா ஒருவேளை நானும் கூட இருந்தா உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அங்க இருப்பேன், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண அங்க இருப்பல்ல, சொல்றதோ பாயிண்ட் தான், என் சர்வைவல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு செங்கோ சொல்றான். அப்படின்னா ஓகே நம்ம 2 பேருமே போவோம் அப்படின்னு க்ரோம் சொல்றான். ஓகே சொல்றான். யுசரியா டைச்சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க சுகாசா எம்பையர்ல உனக்காக ரிஸ்க் எடுத்து பைசா இருக்கிறாங்க, நானும் உன்னோட ஃப்ரெண்டு தான், சோ ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறேன் செங்கோ அப்படின்னு க்ரோம் சொல்றான். இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கு, ஏன்னா இன்னொரு மாஸ்கையோ ரெடி பண்ணணும். ஓகே க்ரோம், உன் உயிர் என் கையில, என் உயிர் உன் கையில அப்படின்னு செங்கோ சொல்றான். கொஹாக்கோ பிளாஷ்பேக் யோசிக்கிறா. அப்பா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கொஹாக்கோ கேட்கவும், நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல, இந்த 100th டெய்ல் அது அழியக்கூடாது, அதை நான் உன்கிட்ட சொல்றேன், நீ அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை பாஸ் பண்ணி ஆகணும், ஒரு பிரீஸ்டஸோட கடமையே இதுதான் அப்படின்னு ரோரி சொல்றா. ரோரி செத்துட்டா அடுத்த பிரீஸ்டஸா இருக்கணும், என்ன ரிப்ளேஸ் பண்ண பாக்குறீங்கல்ல, முடியாது, நான் கேட்க மாட்டேன், ரோரிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு கொஹாக்கோ அங்கிருந்து ஓடுறா. அப்பா கிட்ட நான் கெட்ட பேர் வாங்கணும், அப்படின்னா அவர் என்ன அடுத்த பிரீஸ்டஸா அறிவிக்க மாட்டாரு, ரோரியை காப்பாத்துறதுக்கு 1000 மட்டும் நாள் நான் டெய்லியும் இந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஹாக்கோ யோசிச்சிருப்பா.
நீ ரோரியை எந்த லெவலுக்கு லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். ஃபைட்ல வின் பண்றவங்க தான் அவளை கல்யாணம் பண்ண முடியும். சின்ன வயசுல இருந்தே நீ அவளை காப்பாத்த எவ்வளவோ போராடி இருக்க. கடவுள் உனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாடியை கொடுக்கல. கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒண்ணுதான். நம்ம 2 பேரும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ரோரி பார்க்க என்னைய மாதிரி தான் இருப்பா. வேணா நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கவும் ரோரி பொண்ணு ஆனா நீ கொரிலான்னு குரோம் சொல்றான். குஹாக்கா அவனை அடிக்கிறா. என்ன திடீர்னு இப்படி கேட்கிற, உனக்கு எமல கிரஷான்னு கேட்கவும் கண்டிப்பா இல்லன்னு வா சொல்றா. நீ இதை பண்ணணும்னு அவசியம் இல்லன்னு குரோம் சொல்றான். கண்ணாடியை வச்சு தீய கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு குரோம் ஆச்சரியப்படுதான். இந்த பிளாக் பவுடர் ஒரு சார்கோல், இது நம்மளோட பாய்சனஸை ஃபில்டர் பண்ணும். சல்பரிக் ஆசிட் பாய்சன்ல இருந்து இது நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு மாஸ்க் ரெடி பண்ணிட்டே போய் அவங்க கிளம்புறாங்க. இந்த மிஷன்ல போனா செத்துருவோன்னு தெரிஞ்சு கீன்ரோ இந்த வில்லேஜ்லயே உட்காந்துருதான். இல்ல நான் வந்தா செத்துருவேன், அது போக ஆசமான ஸ்பியர் வர கருப்பா மாறிடுச்சு, நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். பயப்படுறதுனால அவனால நம்ம பின்வாங்க தான் செய்வான். அவன் வராம இருக்கிறதே நல்லது. ஸ்பியரை மட்டும் கொண்டா அப்படின்னு அல்கலைங்கிற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி சில்வராவே திரும்பவும் அதை செங்கோ மாத்திரான். ரோம் அதை கொண்டுட்டு கிட்ட போகும்போது அது பிளாக் கலர்ல மாறுது. பிளாக் கலர்ல மாறினா டக்குன்னு திரும்ப வந்துடணும், இல்ல இன்ஸ்டன்ட் டெத் தான் செங்கோ சொல்லியிருப்பான். செங்கோ அது கிட்ட போகவும் செங்கோ அது டேஞ்சர்னு சொல்லவும் அதுக்கு தான் முட்டாள் மாஸ்க் போட்டிருக்கோம். இது ஒன்னும் ஆக்சிஜன் மாஸ்க் கிடையாது. அந்த சார்கோல் நமக்கு ஏரை ஃபில்டர் பண்ணி தான் தரும். பட் பயத்துல நீ அதிகமா ஃபாஸ்டா பிரீத் பண்ணேன்னா மாஸ்க் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. சோ பயப்படாம இரு அப்படின்னு செங்கோ சொல்றான். ஆனா செங்குவே நடுங்கிறத குரோம் பாக்குறான். குரோமும் பயத்தை போக்கிட்டு இப்ப பிரீத்திங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். அவங்களுக்கு என் ஹெல்ப் தேவைப்பட்டிருக்குமோ, இல்லை நான் எல்லாமே அவங்க முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது போக அது ரொம்பவே ரிஸ்கியானதோ கூட அப்படின்னு சொல்லி கீன்ரோ தன்னை சமாதானப்படுத்திக்கிறான். இங்க பாரு ஜீன்ரோ, பயப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. பயம்தான் நம்மளை சர்வை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுறதுனால மட்டுமே நம்ம சர்வை பண்ணிட முடியாது. நீ எதிர்கொள்ள கத்துக்கிடணும் அப்படின்னு கிராஃப்ட்மேன் சொல்லவும் ஒழுங்கா கண்ணு தெரியாம இருந்துமே கூட ஜீன்ரோ மேக்மாவை எதிர்த்து போராட போறான். ஆனா நான் இங்க பயந்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஜீன்ரோ நினைக்கிறான். நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு குஹாக்கோ சொல்லியிருப்பா. ஆர்வத்துல நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு மாஸ்க் செஞ்சுட்டேன். சரி நான் அதை இங்க வச்சுட்டு போறேன் அப்படின்னு கிராஃப்ட்மேன் கீசக்கி வச்சுட்டு போறான். ஜீன்ரோ போயிட்டு அதை எடுக்கிறான். செங்கு அந்த ஆசிட் பட்டு உன் மாஸ்க் கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி குரோம் சொல்றான். நம்ம ஹீரோ டக்குனு துணியை வச்சு கட்டுறான். குரோம் நம்ம ஹீரோவை காப்பாத்தலான்னு போகவும் குரோம் வலிக்கு டைரக்டா அந்த ஆசிட் குள்ள விழ போறான். ஃபாஸ்டா ஓடி வர ட்ரை பண்றான். பட் என்னதான் அவன் ட்ரை பண்ணாலும் முடியாது. என்னோட கதை முடிஞ்சுது அப்படின்னு குரோம் நினைச்சா ஜீன்ரோ டைமிங்ல வந்து அந்த ஸ்பீரை கொடுத்து குரோமை காப்பாத்துறான். ஜீன்ரோ உன் பிரீதிங்க கண்ட்ரோல் பண்ணு, வேகமா மூச்சு விட்டுனா நீ செத்துருவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ நான் செத்துருவானா, அவன் இன்னும் பயப்படுறான். இவ்வளவு தூரம் வந்திருக்கனாலே உன் பயத்தை போக்கிட்டு தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். சோ இப்பவும் உன் பயத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். உன் பிரீதிங்க கண்ட்ரோல் பண்ணு ஜீன்ரோ அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்றான். என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி ஜீன்ரோவா அவன் பிரீதிங்க கண்ட்ரோல் பண்ணி ரோம ஒரு வழியா அதுக்குள்ள இருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த தேவையான சல்பியூரிக் ஆசிடையும் இவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டீம் உண்மையிலேயே ஆசம். சயின்டிஸ்ட் அண்ட் பாடி கார்டு சேர்ந்து ஒரு வழியா சல்பியூரிக் ஆசிட் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த சல்பியூரிக் ஆசிட் வந்து எல்லாத்தையும் மெல்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல காமிச்சிருந்தாங்க. எனக்கு சல்பியூரிக் ஆசிட் பத்தி அவ்வளவா தெரியாது. பட் ஒரு வழியா எப்படியோ நம்ம ஹீரோட டீம் வந்துட்டு சல்பியூரிக் ஆசிட் அடைஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு எபிசோடுமே இன்னும் போக போக வேற லெவல்ல சூப்பரா போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. Next episode la meet பண்ணலாம்.